Hi students, நம்ம State Board of Tamil Nadu 8th standard 8th mathematics ஒரு டாபிக் பார்க்க போறோம். அதுல என்னன்னு பார்த்தோம்னா நம்ம அல்ஜிப்ரா பார்க்க போறோம். என்னது அல்ஜிப்ரா பார்க்க போறோம். அல்ஜிப்ரா ஸோ இது வந்து ஏன் பார்த்தோன்னா அல்ஜிப்ரா வந்து பார்த்தோன்னா தேர்ட் சாப்டர் 3ல் வந்து பார்த்தோன்னா இருக்குது. அல்ஜிப்ரா வந்து ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், நம்ம we can start from அல்ஜிப்ரா. ஸோ வந்து அல்ஜிப்ரா பேசிக்காக வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு இந்த மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியல், பாலினாமியல். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸாம்பிள் பாருங்கள். மோனோமியல் அப்படின்னா it has consider it is only one term. For example 3x இருக்கலாம், அப்படின்னா 4x 5 2y. இதுதான் வந்து பார்த்தோன்னா மோனோமியல். அடுத்து பாருங்கள் பைனாமியல். பாருங்கள் பைனாமியல் அப்படின்னா it is contains 2 term. சப்ராக்டாக இருக்கலாம் or addition ஆக்கலாம். For example x plus y 2x plus z x plus 1. It has a binomial. It is contains 2 terms. Then 3 trinomial அப்படின்னா இதில் 3 term இருக்கும், அடிஷனும் சப்ராக்ஷனும். x plus y plus z அப்படியா, 2x plus y plus z. It is contains 3 terms, x plus y plus z or 2x plus y plus z இப்படி இருக்கும். Then fourth one polynomial அப்படின்னா இது வந்து பார்த்தோன்னா more than 3 terms, x plus y plus z plus 1 இருக்கலாம், அது k plus y plus x plus z. So everything it is more than 3 terms. அதுக்கு மேலே இருக்கிறது தான் உங்களுக்கு பாலினாமியல் சொல்லுவோம். என்னது பாலினாமியல். தென் இது வந்து பேசிக்ஸு. அப்புறம் பாருங்கள், இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் அல்ஜிப்ராவில் வந்து பார்த்தோன்னா ஒரு 2 டைம் எப்படி வந்து பார்த்தோன்னா நம்ம ஆட் பண்ணுறது பார்க்கணும் நம்ம. ஸோ வந்து நம்ம எப்போ ஆட் பண்ண முடியும்னா ரெண்டுமே எப்படி இருக்கணும், உனக்கு லைக் டேர்ம்ஸாக இருக்கணும். ரெண்டுமே எப்படி இருக்கணும், லைக் டேர்ம்ஸாக இருக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ப்ளஸ் 2x அப்படின்னா 2 ஆட் பண்ணால் 3x, இது லைக் டேர்ம்ஸ். அதே மாதிரி 3x மைனஸ் 4x அப்படின்னா மைனஸ் எக்ஸ், ஓகேங்களா. அதே மாதிரி 3x ப்ளஸ் 4x அப்படின்னா 3 ப்ளஸ் 4 7x. இதுதான் வந்து பார்த்தோன்னா உனக்கு அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். இதுதான் வந்து பார்த்தோன்னா உனக்கு லைட் டைம்ஸ். அதே உங்களுக்கு லைட் டைம்ஸ். ஓகே. தென் வந்து பார்த்தோன்னா ப்ராடக்ட் பாருங்கள். ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோ, ப்ராடக்ட் ஆர் மல்டிப்ளை. ப்ராடக்ட் பாருங்கள் 3x into 4x. அப்போது we should multiply numeric value. 3 4s are 12. இங்கே ஒரு x இருக்கா, இங்கே ஒரு x இருக்குது. அப்போ x power 1 x power 1 2 ஆட் பண்ணால் x power 2, அதாவது 12x square. இந்த ரூல் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்னு பாருங்கள். இப்போ இந்த ரூல் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்னா நம்ம அதாவது எப்படின்னா a power m into a power n, that is equal to a power m plus n. நம்ம சொல்லுவோம். அப்படி தான் வந்து பார்த்தோம் நம்ம இதை சால்வ் பண்ணுறோம். a power m into a power n, that is equal to a power m plus n. இப்படி தான் நம்மளை சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ 3x into 4y. 3 4s are 12. 3 4s are 12. x into y xy. அவ்வளோதான். இது அவ்வளோதான் ப்ராடக்ட் பண்ண முடியும். இதுக்கு மேலே உங்களால் ப்ராடக்ட் பண்ண முடியாது. ஓகே. அடுத்து பாருங்கள், இப்போ xyz into xy. அப்போது x இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸு இங்கே பவர் 1 இருக்குது, இங்கே பவர் 1 இருக்குது. 2 ஆட் பண்ணால் எப்படி a power m into a power n. 2 பேஸு சேமாக இருக்கும்போது பவர் 2 நம்ம ஆட் பண்ணலாம். இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போது x power 2ன்னு எழுதிக்கோ. இங்கே y இருக்கா, இங்கேயும் y இருக்கா, அப்போது y power 2ன்னு எழுதிக்கோ. அப்போ இங்கே வந்து x z மட்டும் தான் இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. அப்போ z அப்படியே போட்டுக்கோ. ஆன்சர் இஸ் x square into y square into z. இதுதான் வேல்யூ.
இது வந்து பார்த்தோன்னா பேசிக்காக வந்து பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு ப்ராடக்ட் பண்ணுறது எப்படி பண்ணுறது நம்ம ஜஸ்ட்டு ப்ராடக்ட் பண்ணுறது. அடுத்து பாருங்கள் இப்போ அடுத்து பார்த்தோன்னா வச்சுக்கப்படுத்த உங்களுக்கு பேசிக்காக பாருங்கள் இப்போ சரி ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். என்ன சொல்லணும் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். ஓகே எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சம்ஸ் Hi students, இது 8th third chapter algebra. Third chapter algebra. பாருங்க example 3.1. Example 3.1. If the side of a square carpet is 3x square meter, then find its area. If the side of square carpet is 3x square meter, then find its area. நல்லா பாருங்க இப்போ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஸ்கொயர் ஷேப்பில் எப்படி இருக்கா. ஓகே சைடு வந்து பார்த்தோன்னா 3x ஸ்கொயர்னு இருக்குது. ஓகேங்களா இதுதான் கார்பெட்டு லைக் கார்பெட்டு இதனுடைய ஏரியா கேட்டிருக்காங்க. அப்போது ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வாட் இஸ் த ஃபார்முலா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர். ஓகேங்களா சைட் இன்ட்டு சைடுன்னு சொல்லலாம். ஓகே ஆக்சுவலி வாட் இஸ் a வேல்யூ வாட் இஸ் a வேல்யூ 3x ஸ்கொயர் மீட்டர் 3x ஸ்கொயர் மீட்டர். அப்போது இந்த வேல்யூ கொண்டு போய் என்ன பண்ணலாங்க ரீப்ளேஸ் பண்ணலாமா. அப்போது 3 இன்ட்டு எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் 3x த ஹோல் ஸ்கொயர். இது என்ன பண்ணலாம் நம்ம ஸ்கொயர் பண்ணலாமா. ஸ்கொயர் பண்ணால் செப்பரேட்டாக 3 ஸ்கொயர் பண்ணால் 9 எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 9x ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அதனுடைய ஏரியா ஏரியா ஆஃப் த கார்பெட். ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தோன்னா இது அந்த ஏரியா ஆஃப் கார்பெட் 9x ஸ்கொயர் இன்ட்டு m ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் கிவன் 9x ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர்னா இந்த கிவன் வேல்யூ அவுட் இஸ் கிவன் மீட்டரில் இருக்கா என்ன பண்ணுறேன் நான் மீட்டர் ஸ்கொயர்னு போட்டுட்டேன் 9x ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா இன்ட்டுள்ள மீட்டர் ஸ்கொயர். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பாருங்க இப்போ எக்ஸாம்பிள் 3.2. எக்ஸாம்பிள் 3.2. இஃப் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்குலர் பெயிண்டிங் ஆர் 4x cube into 3x squared y, find its area. இங்கே பாருங்க இட் இஸ் வெரி சிம்பிளாக ஒரு ட்ரையாகிராம் ட்ரா பண்ணிக்கிறேன். இது ரெக்டாங்கிள் ஷேப். ஓகேங்களா இது பாருங்கள் இப்போ சைட்ஸு 4x cube இது 3x squared y இதனுடைய ஏரியா கேட்டிருக்காங்க. therefore என்ன ஷேப் இது ரெக்டாங்குலர் தானே என்ன ஷேப் இது ரெக்டாங்குலர். அப்போ ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்கிள் L into B. L into B. We can denote L equal to 4x y cube. L into B. B equal to 3x squared into y. ஓகேங்களா அப்போ 4x y cube into 3x squared y. 4 3s are 12. 4 3s are 12. x into x square x power cube y cube into y power 4. இதுதான் வந்து பார்த்தோம்னா இதனுடைய ஏரியா இதுதான் பார்த்தோம்னா இதனுடைய ஏரியா. நல்லா புரியுதா உங்களுக்கு. நல்லா பாருங்கள் இப்போ L equal to 4x into y cube B equal to 3x square y. ஃபார்முலா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பார்த்தோம்னா வாட் இஸ் ஃபார்முலா L into B
therefore 4 3s are 12, x into x squared, x power cube, y power cube into y power 4. It is a area of a rectangle. Area of a rectangle. Thank you. Then பாருங்க example 3.3 find the product of 3x square and minus 4x. ரொம்ப சிம்பிளுங்க. 3x square into minus 4x. ஓகேங்களா? 3 4s are 12 minus 12. x square into x power cube. அவ்வளோதான். 3 4s are 12 minus 12. x square into x power cube. என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம்னா ஆக்சுவலி a power m into a power n, that is equal to a power m plus n. a power m plus n. It is very simple. புரியுதா உங்களுக்கு? 3x square into minus 4x. 3 4s are 12 minus 12. x square into x minus x square into x cube. What is identity? Identity will be a power m into a power n, that is equal to a power m plus n. அடுத்து பாருங்க, find the product. Example 3.4. Example 3.4. So இங்க பாருங்க 2x square y square into 3y square z into minus z square minus z square into x power cube. x power cube இருக்கா? Okay. First என்ன பண்ணலாம் நம்ம? We can multiply with numerical number. 2 3s are 6. இங்கே மைனஸ் இருக்கா, இங்கே 1 இருக்கு. அப்போ -6 போட்டுக்கோ. -6. அப்புறம் என்ன பண்ணலாம் நம்ம? You can choose the x value. x power 2 இருக்குங்க. இங்கே எதுவுமே இல்லை, அங்கே 3 இருக்குது. அப்போது இங்கே 2 இருக்குது, அங்கே ஒரு 3 இருக்குது. ரெண்டு ஆட் பண்ணால் x power 5. y பார்க்கலாங்களா? இங்கே y power 2 இருக்குது, இங்கே y power 2 இருக்குது, அங்கே y இல்லை. அப்போ 2 + 2 4. அப்போ y power 4. z பார்க்கலாமா? z பார்த்தோம்னா வாட் இஸ் த வேல்யூ? z பார்த்தோம்னா வாட் இஸ் த வேல்யூ? இங்கே z இருக்குது, இங்கே z ஸ்கொயர் இருக்குது. அப்போ z power cube. அவ்வளோதாங்க ஆன்சர். சிம்பிளாக முடிஞ்சிச்சு. மறுபடியும் சொல்லட்டுங்களா? 2 3s are 6. இங்கே மைனஸ் இருக்கிறனால நாங்கள் மைனஸ் போட்டுக்கிட்டோம். எக்ஸ் ஸ்கொயர் இருக்குங்க, அங்கே எக்ஸ் பவர் கியூப் இருக்குது. அப்போ 2 + 3 5. ஒய் பார்த்தோன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, அவங்க எதுவுமே இல்லை. அப்போ 2 + 2 4. ஒய் பவர் 4. ஒய் பவர் 4. தட்ஸ் ஆல். இங்கே இசட் பாருங்கள், இசட் 1 இருக்குது, அங்கே 2 இருக்குது. அப்போது 2 + 1 3. இசட் பவர் கியூப். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. Hi students, இது example 3.5. example 3.5. இங்கே பாருங்க, இப்போ 3x y plus 7 into minus 4y into 4y. ஓகேங்களா? ஸோ பாருப்ப இப்போது இங்கே 2 டேர்ம் இருக்குது, இங்கே சிங்கிள் டேர்ம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இந்த 3xy into இந்த 4 பண்ணிக்கலாமா? 3 4s are 12 minus 12. அப்போது x அப்படியே வச்சுக்கோ, இங்கே x அப்படியே வச்சுக்கோ. y into y y ஸ்கொயர். அப்போது -12xy². அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸ். 7 4s are 28. 7 4s are 28. இந்த y அப்படியே போட்டுக்கோ. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான கொஷினு. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். 3 4s are 12. எக்ஸ் அப்படியே போட்டுக்கோ, காமனாக இருக்குது. ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயரு. தென் ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸு. 7 4s are 28. தென் ஒய் அப்படியே போட்டுக்கோ. த ஆன்சர் வில் பி -12 into xy² minus 28y. இதுதான் என்னுடைய ப்ராடக்ட் வேல்யூ. அப்படிங்க வாங்க. எக்ஸாம்பிள் 3.6. எக்ஸாம்பிள் 3.6 மல்டிப்ளை. அது மல்டிப்ளை 3x² into y and 2x power cube into y cube minus 5x² into y plus 9xy. இங்கே பாருங்கள், இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து என்ன பண்ணுறீங்க? உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எப்படின்னு பார்க்கலாமா? 3x² y into 2x cube into y power cube minus 5x² y plus
9xy. இவ்வளோ ப்ராடக்ட் பண்ணலாமா? 3 2s are 6. 3 2s are 6. அப்போது x ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பவர் 3 அப்படின்னா 2 + 3 5. அப்போ எக்ஸ் பவர் 5. இங்கே ஒய் 1 இருக்குது, இங்கே 3 இருக்கா, 2 ஆட் பண்ணால் அப்போ ஒய் பவர் 4 ஒரு வேல்யூ முடிஞ்சு. நல்லா புரியுதா? 3 2s are 6. எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, இது வந்து பார்த்தோன்னா பவர் 2 ஆட் பண்ணலாம். 2 + 3 5. இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது, அப்போ ஒய் பவர் 4. நெக்ஸ்ட் இங்கே வாங்க, 3 இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸு. 3 5s are 15. 3 5s are 15. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் பவர் 4. எக்ஸ் பவர் 4. ஒய் இன்று 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, அப்போ ஒய் பவர் 2. ஒய் பவர் 2. தென் 3 9s are 27. எக்ஸ் ஸ்கொயர் இருக்குங்க, எக்ஸா, அப்போ எக்ஸ் பவர் கியூப். ஒய் இருக்கா, இங்கே ஒய் இருக்கா, அப்போ ஒய் ஸ்கொயர். நல்லா பாருங்க, மறுபடியும் பாருங்கள். 3x ஸ்கொயர் இருக்கா, 3x ஸ்கொயர் இன்ட்டு ஒய் இது பண்ணிக்கோ. 3 2s are 6. இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, அப்போ எக்ஸ் பவர் 5. இங்கே ஒய் 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது, அப்போ ஒய் பவர் 4. இங்கேயும் பாருங்கள், 3 5s are 15 போட்டாச்சு. இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, அப்போ 4. இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, 2 ஆகிடுச்சு. அப்போ 3 9s are 27. எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸ் பவர் கியூபு. ஒய் இருக்குது, ஒய் இருக்குது, ஒய் ஸ்கொயரு. தர்ஃபோர் 6x பவர் 5 இன்ட்டு ஒய் பவர் 4 minus 15x power 4 into y square plus 27 into x power cube into y square. இதுதான் வந்து பார்த்தோன்னா அதனுடைய ப்ராடக்ட் வேல்யூ. தேங்க்யூ. லிசன், நல்லா பாருங்கள். எக்ஸாம்பிள் 3.7. If Guru want to multiply the expression 2x plus 3y plus 50 and 3xy, what is the result expression? What is the result expression? அதாவது 2x plus 3y plus 50 into 3xy. ஓகேங்களா? சிம்பிளான கொஷனு. இந்த 3 எடுத்துள்ள ப்ராடக்ட் பண்ணுங்க. 3 2s are 6. 6 x into x x ஸ்கொயர்டு into y அப்படியே போட்டுக்கோ. முடிஞ்சா? ப்ளஸ் இங்கே 3 into 3 9. தென் இங்கே எக்ஸ் இருக்கா, எக்ஸ் இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அப்போ எக்ஸ் அப்படியே போட்டுக்கோ. ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர். தென் 3 into 50 150. 150 அந்த எக்ஸ் ஒய் அப்படியே போட்டுக்கோ. அவ்வளோதாங்க, சிம்பிள். 6x ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 9x ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 150 எக்ஸ் ஒய். இதுதான் என்னுடைய எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? தென் இந்த கொஷின் பாருங்கள். லிசன் கவனிங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷனு. ராம் டெபாசிட்டட் எக்ஸ் நம்பர் ஆஃப் 2000 notes. Y number of rupees 500 notes. Z number of rupees 100 notes in a bank. And Velan deposited 3xy times of amount of what Ram had deposited. How much amount did Velan deposit in the bank? அதாவது பாருங்க, இப்போ ராம் வந்து எவ்வளோ டெபாசிட் பண்ணிக்கிறான்னா எக்ஸ் நம்பர் ஆஃப் 2000 நோட்ஸு, ஒய் நம்பர் ஆஃப் 500 நோட்ஸு, இசட் நம்பர் ஆஃப் 100 நோட்ஸு இந்த பேங்க்கில். இதே போல் வேலை என்ன பண்ணியிருக்கான், அந்த அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது என்ன பண்ணுறான் இன்ட்டு 3xy டைம்ஸ் என்ன பண்ணுறான், ராமோட அமௌண்ட்லேருந்து என்ன பண்ணியிருக்கான், இவனும் டெபாசிட் பண்ணியிருக்கான். அப்படிங்கும்போது வேலனோட டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நம்ம ராமோட டெபாசிட் அமௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ராம் டெபாசிட் அமௌண்ட், ராம் டெபாசிட்டட் அமௌண்ட். அப்போது இது ரெண்டு நம்பர் ஆஃப் நோட்ஸ். இது வந்து பார்த்தோன்னா எக்ஸ் நம்பர் ஆஃப், இது நம்பர் ஆஃப் நோட்டு ருபீஸ். அப்போ 2000 எக்ஸு ப்ளஸ்ஸு 500 ஒய்வு ப்ளஸ் 100 இசட். இதுதான் ராமோட டெபாசிட் அமௌண்ட்டு, நம்ம ராமோட டெபாசிட்டு அமௌண்ட்டு. இப்போ என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், வேலன் என்ன பண்ணுறான்னா
இவனோட என்ன பண்ணுறான் 3xy டைம்ஸ் என்ன பண்ணுறான் எக்ஸ்ட்ரா டெபாசிட் பண்ணுறான். அப்போது 3xy into 2000x plus 500y plus 100z இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணணும். 3 into this one 3 to 6 6000 x square y இங்கே 3 into 5 plus 1500 x y square இங்கே plus 300 x y z இவ்வளோ அமௌண்ட் என்ன பண்ணியிருப்பான் வேலன் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருப்பான். எவ்வளோ 6000 x square y plus 1500 into x y square plus 300 x y z இவ்வளோ அமௌண்ட் என்ன பண்ணியிருப்பான் டெபாசிட் பண்ணியிருப்பான் இதில் பேங்க்கில். ஓகேங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள் 3.9. எக்ஸாம்பிள் 3.9. ஸோ பாருங்க இப்போ 2x plus 5y and 3x minus 4y. இட் இஸ் வெரி சிம்பிள். அதாவது எப்படி தெரியுமா அது என்ன ஃபார்மட்னா x plus a into some value இது ஒரு வேல்யூங்களா x plus c into x plus b அந்த ஃபார்மட் அந்த மாதிரி ஃபார்மட் ஸ்ட்ரெயிட்டாக ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக கூட ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். அப்போது 2x plus 5y into 3x minus 4y 2x into 3x 2x into 3x ரெண்டு ப்ராடக்ட் பண்ணால் 2 3s are 6x square 2x into minus 4y அப்போது 2 4s are 8 x into y xy then 5 3s are 15 அப்போ xy then 5 4s are 20 minus 20 y square 20 y square சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியாது. அப்போது 6x square minus 8xy சப்ராக்ட் பண்ணலாம். அது சப்ராக்ட் பண்ணால் 7xy 7xy minus 20y square நல்லா பாருங்கள் 6x square minus 7xy minus plus 6x square plus 7xy minus 20y square ஏன்னா வந்து பார்த்தோன்னா சிம்பிள் பண்ணியாச்சு. 15 8 போச்சுன்னா 7xy minus 20y square 20y square 2x into 3x 6x square 2x into minus 4y minus 8xy 5 into 3 15xy 5 into 4 20y square 15 இங்கே இருக்குது இங்கே 8 இருக்குது சப்ராக்ட் பண்ணால் உனக்கு 7xy therefore 6x square plus 7xy minus 20y square multiply a monomial by a monomial. ஓகேங்களா? it is very simple 6 4s are 24 அப்போ 24x that's all. இது minus 3 into 7 minus 21 x into y xy இது பாருங்க இப்போ minus 2m square அப்படியே வச்சுக்கோ minus 2m square into is cube பண்ணலாமா? cube பண்ணால் 5 5s are 25 into 5 minus 125 இது m power cube இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணலாமா? minus into minus plus அப்போது 2 into this 250 m square இங்கே m cube அப்போ m power 5 இங்கே 1 இருக்குது இங்கே 4 இருக்குது அப்போ minus 4 1 4s are 4 minus 4 a power cube இருக்குது அங்கே a square இருக்குது ரெண்டு ஆட் பண்ணால் 3 இங்கே 2 அப்போ a power 5 b அப்படியே போட்டுக்கும். இங்கே பார்க்கலாமா? இங்கே 2 இருக்குது இங்கே minus 9 இருக்குது அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 9s are 18 இங்கே p ஸ்கொயர் இருக்குது இங்கே p இருக்குது ரெண்டு ஆட் பண்ணால் 2 + 1 3 அப்போ p பவர் கியூபு q இருக்குது க்யூவில் 3 இருக்குது இங்கே 2 இருக்குது ரெண்டு ஆட் பண்ணால் q பவர் 5 18 p பவர் 3 into q பவர் 5 இதுதான் பார்த்தோன்னா என்னுடைய வேல்யூ. ஜஸ்ட் என்ன பண்ணுறோம் நம்ம மோனோமியல் ட்ரைனாமியல் தென் பைனாமியல் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் ப்ராடக்ட் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது எக்ஸசைஸ் 3.1.
exercise 3.1 பாருங்க question number 3 find the product of the terms question number 1 பாருங்க minus 2mn into 2m square 2m the whole square minus 3mn ஓகேங்களா இது மூணு ப்ராடக்ட் பண்ணலாமா மூணு ப்ராடக்ட் பண்ணால் ஸோ நீங்களே பாருங்கள் ஃபஸ்ட்டு minus 2mn அப்படியே வச்சுக்கோ 2m ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 4m ஸ்கொயரு இது minus 3mn எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணலாமா ப்ராடக்ட் பண்ணால் minus 2 into 4 minus 8 3 is 24 ஸோ minus plus 24 ஆயிடுச்சா இங்கே m இருக்குது இங்கே 1 இருக்குது இங்கே 2 இருக்குது இங்கே அங்கே 1 இருக்குது அப்போ 4 ஆயிடுச்சு 1 plus 2 3 plus 1 4 அப்போ m power 4 இங்கே n 1 இருக்குது அங்கே 1 இருக்குது அப்போ n square ஸோ ஆன்சர் will be 24 m power 4 into n square இதுதான் என்னோட வேல்யூ செகண்ட் பாருங்கள் செகண்ட் ஒன் 3x square y minus 3x y power cube x square into y square just product பண்ணலாமா 3 into 3 9 minus 9 okay then x square x square அப்போ இங்கே 2 இருக்குது இங்கே 1 இருக்குது இங்கே 2 இருக்குது டோட்டலாக x power 5 இங்கே y இருக்கா 1 இருக்குது இங்கே 3 இருக்குது 2 இருக்குது அப்போ y power 6 ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க பவர் அப்படியே ஆட் பண்ணால் போதும் புரியுதா உங்களுக்கு 3x square into y power 1 minus 3 into x y power cube x square into y square மூணையும் ப்ராடக்ட் பண்ணால் 3 into 3 9 minus 9 then பாருங்க இப்போ அப்படி 3 into 3 into minus 3 minus 9 x square x squared x power 5 அப்போ y 1 இருக்குது இங்கே 3 இருக்குது 2 இருக்குது அப்போ y power 6 ஓகே தேங்க்யூ அடுத்து பாருங்க இப்போ question number 4 so what is given value L equal to L value 4p square b value minus 3p square into q h value 2p power cube into q power 3 find the value of L into LBH ன்னு கேட்டிருக்கான் LBH அப்போ என்ன பண்ணணும் நம்ம இந்த மூணு நம்ம ப்ராடக்ட் பண்ணோம் மூணு என்ன பண்ணோம் நம்ம ப்ராடக்ட் பண்ணோம் மூணு எழுதிக்கோ 4p q square into minus 3p square into q into 2p power cube into q power 3 okay 4 3s are 12 2s are 24 இங்கே பார்த்தோன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸு அப்போது minus 24 இங்கே p இருக்கா ஓகே இங்கே p ஸ்கொயர் இருக்குது இங்கே p பவர் கியூப் இருக்கா அப்போ 3 plus 2 5 5 plus 1 6 அப்போ p பவர் 6 ஆயிடுச்சு கியூப் பார்க்குறீங்களா 2 1 3 plus 3 6 அப்போ q பவர் 6 minus 24 p power 6 into q power 6 இதுதான் என்னுடைய ப்ராடக்ட் வேல்யூ எதனோட வேல்யூ அதாவது LBH என்ன வேல்யூ LBH அப்படின்னு கேளுங்க என்ன கொடுத்துருக்கான் the given L value 4p q square அப்புறம் b value minus 3p square into q h value 2p cube into q power 3
இந்த மூணையும் ப்ராடக்ட் பண்ணுங்க. ப்ராடக்ட் பண்ணால் 4p into q square into minus 3p square into q into 2p cube into q power 3. மூணையும் ப்ராடக்ட் பண்ணால் 4 3s are 12 minus 12 12 2s are 24. 24 மைனஸ் இருக்கா 24 போட்டாச்சு. p பாருங்க இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, அப்போ 6. 2 இருக்குது, 1 இருக்குது, 3 இருக்குது. 3 plus 2 then plus 1 6. q power 6. q power 6. ஓகேங்களா? Thank you.